ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யூனிட் 3 நர்ச்சரிங் நேச்சர்ல இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் நேம் பாபா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, லெட் அஸ் டூ திஸ் ஆக்டிவிட்டிஸ் பிஃபோர் வி ரீட். இந்த ஸ்டோரியை ரீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா? A tree is useful to us in many ways. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ட்ரீ வந்து மரம் வந்து நமக்கு நிறைய வகையில வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. மென்ஷன் சம் ஆஃப் திஸ் யூசஸ். ஸோ சில யூசஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். ரைட் தம் இன் தி பிக்சர் கிவன் பிலோ. இங்க கொடுத்துருக்காங்கல்ல பிரான்ச்சஸ், அங்க எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாமா? Some parts of trees are used in preparing medicine. சில பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் வந்து மெடிசன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரீஸ் கிவ்ஸ் அஸ் ஆக்சிஜன். ஸோ நமக்கு ட்ரீ வந்து சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. அதே மாதிரி காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணுது அண்ட் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைட் ஃப்ரம் ஏர். நெக்ஸ்ட் பாருங்க, தே ப்ரொவைட் அ ஹேபிட்டட் ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதே மாதிரி அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வாழ்றதுக்கு ஒரு வீடாகவும் இருக்கு. சோர்ஸ் ஆஃப் வுட் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ நமக்கு ட்ரீ வந்து லைக் வந்து ஃபர்னிச்சர் கட்டைகளும் ஃப்ரூட்ஸ் பழங்களும் நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, நீம் இஸ் அ காமன் ட்ரீ இன் அவர் கண்ட்ரி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீம் வந்து நிறைய இடத்துல நம்ம கண்ட்ரியில் இருக்கு. டிஸ்கஸ் இன் குரூப்ஸ் ஆஃப் 4. ஸோ நீங்க 4 பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அண்ட் ஃபில் காலம் 1 and 2. காலம் 1 and 2 வந்து நீங்க ஃபில் பண்ணும் வித் வாட் யூ நோ அபவுட் த நீம் ட்ரீ. ஸோ உங்களுக்கு நீம் ட்ரீயை பத்தி என்ன தெரியும், வாட் டு யூ நோ அண்ட் வாட் யூ வாண்ட் டு நோ. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவுமே ஃபில் பண்ணும். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருக்கேன். ஒன்னா பார்க்கலாமா? நீம் க்ரோஸ் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. நீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து இருக்கு. நெக்ஸ்ட், நீம் லீவ்ஸ் அண்ட் ட்விக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல். நீம் லீவ்ஸ், நீமோட இலைகளும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ட்விக்ஸ், ஒரு குச்சி இருக்கும், நம்ம பல் வளர்க்கறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம், அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீம் சீட் பவுடர் ப்ரொடெக்ட் கிராப்ஸ். நீம் சீட் பவுடர் வந்து விளைச்சல்கள் லைக் வந்து இந்த வீட், ரைஸ் இது மாதிரி விளைச்சல்களை வந்து பாதுகாக்குது. நீம் இஸ் கால் நேச்சர்ஸ் கிஃப்ட் டு மேன். அதாவது இயற்கையே கொடுத்த ஒரு மனுஷனுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், வாட் டு யூ வாண்ட் டு நோ. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு ஓல்ட் இஸ் த நீம் ட்ரீ ஸ்பீஷியஸ். ஸோ நீம் ட்ரீ எவ்வளோ பழமை வாய்ந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். வாட் மெடிசன்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் நீம். ஸோ நீமை வச்சு என்னென்னலாம் மெடிசன் உருவாக்கலாம் அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஹவு டஸ் நீம் ஸ்டாப் இன்செக்ட். எப்படி வந்து நீம் வந்து இன்செக்ட்ஸை வந்து தடுக்குது அதை தெரிஞ்சுக்கணும். ஆர் தேர் அதர் ட்ரீஸ் லைக் நீம் வித் சிமிலர் யூசஸ். இதே மாதிரி ட்ரீஸ் வந்து இருக்கா சிமிலர் யூசஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நீம் ட்ரீ வந்து ஆயில், டூத் பேஸ்ட் இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்றோம்ல, இது மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான ட்ரீஸ் வேற ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்டஸ் ரீட், வாங்க படிக்கலாம். ஆம்பர் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்கூல். ஆம்பர்னு ஒரு பொண்ணு ஸ்கூலை விட்டு வராங்க அண்ட் சாட் டவுன் இன் த ஷேட் ஆஃப் த நீம் ட்ரீ. வந்து நீம் ட்ரீக்கு கீழே வந்து அந்த நிழல்ல வந்து உட்காடுறாங்க. இன் ஹர் கோட்யார்ட். கோட்யார்ட்னா வந்து வீட்டு நடுவில் வந்து லைக் ஸ்கொயர் ஷேப்ல இடம் இருக்கும்ல, அதுதான் சேர் அதெல்லாம் போட்டு வச்சிருப்போம், நம்ம ஃப்ரீயா இருக்கும். சில நேரத்தில் துளசி செடி இருக்கும்ல, அதுதான் வந்து கோட்யார்ட். ஷி ஃபெல்ட் தட் த ட்ரீ வாஸ் விஸ்பரிங் டு ஹர். அவங்க வந்து ட்ரீ வந்து பேசுற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஷி லுக்ட் அட் த ட்ரீ அண்ட் ஸ்போக் டு த ட்ரீ. அதே மாதிரி அவங்களும் அந்த ட்ரீயை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆம்பர் சொல்றாங்க, நமஸ்தே, ஐ எம் ஆம்பர், ஐ வுட் லைக் டு டாக் டு யூ, மே ஐ. நமஸ்தே, வணக்கம், நான் தான் ஆம்பர், நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன், பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நீம் பாபா சொல்றாரு, இந்த மரத்தோட பேரு தான் நீம் பாபா. ஷியோர் டியர் ஆம்பர், கண்டிப்பா ஆம்பர், ஐ நோ யூ, உன்னை பத்தி எனக்கு தெரியும். யூ பிளேட் இன் மை ஷேட் இன் யோர் சைல்ட்ஹுட். நீ சின்ன வயசுல இருக்கும் போது ஏன் நிழல தான் நீ விளையாடிட்டு இருந்த. யூ மே கால் மீ நீம் பாபா, நீ என்ன நீம் பாபான்னு கூப்பிடலான்னு சொல்றாரு. அதுக்கு ஆம்பர் சொல்றாங்க, ஐ ஹாவ் சீன் யூ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். உங்களை நான் எல்லா இடத்துலயும் பாக்குறேன். ப்ளீஸ் டெல் மீ சம்திங் மோர் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் சொல்றாங்க. அதுக்கு நீம் பாபா சொல்றாரு, ஐ எம் வெரி ஓல்ட், நான் ரொம்பவும் பழமையானவங்க. ஐ வாஸ் பார்ன் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ. நான் மில்லியன்ஸ், பல ஆயிரம் கணக்கு வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தேன். சம்வேர் இன் நார்த் இந்தியா ஆர் மயான்மர். நார்த் இந்தியாலயா இல்லை மயான்மர்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சூன் மை ஃபேமிலி ஸ்ப்ரெட் அவுட் சைட் இந்தியா. அதே மாதிரி என் ஃபேமிலியும் வந்து அவுட் சைட் இந்தியாவில் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஆம்பர் சொல்றாங்க, அவுட் சைட் இந்தியா, இந்தியால இருந்து வெளியிலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேர் எல்ஸ் கேன் நேம் பி ஃபவுண்ட். எங்கெங்கெல்லாம் நேம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் நீம் பாபா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நீம் பாபா சொல்றாரு, மை ஃபேமிலி கேன் பி ஃபவுண்ட் இன் மெனி ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். என்னோட ஃபேமிலி ஏஷியன் அண்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல நிறையவே இருக்கும். அண்ட் ஈவன் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்கால கூட சில பார்ட்ஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு நீம் பாபா ஆம்பர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஆம்பர் சொல்றாங்க, தட்ஸ் வண்டர்ஃபுல், ஹூ கேவ் யுவர் நேம். ஓ சூப்பர் சூப்பர், யார் வந்து உங்களுக்கு இந்த பேரை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் வந்து என்ன பண்றாங்க, நீம் பாபா கிட்ட கேக்குறாங்க.
அதுக்கு நீம் பாபா சொல்றாரு, த ஸ்டோரி ஆஃப் மை நேம் இஸ் வெரி தாட் ப்ரொவோக்கிங். என்னோட பேரை கேட்டீங்கன்னா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தாட் ப்ரொவோக்கிங்னா என்ன? இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? ஐ வாஸ் பார்ன் இன் இந்தியா அண்ட் கிவன் சான்ஸ்கிரிட் நேம். நான் வந்து இந்தியால பிறந்தேன், எனக்கு சான்ஸ்கிரிட் நேம் கொடுத்தாங்க. நேம் என்னன்னா சச் as அரிஷ்டா, த ஒன் ஹூ கியூர் டிசீசஸ். ஒரு நோயை குணப்படுத்துறதுன்னு அர்த்தம். நிம்பா அண்ட் நிம்பக்கா என்னென்ன நேம் கொடுத்தாங்க? நிம்பா அண்ட் நிம்பக்கா நரிஷ்டான்னு கொடுத்தாங்க இந்தியாலன்னு சொல்றாங்க. த நேம் இஸ் கிவன் பை ஈரானியன்ஸ். ஸோ நேம்னு நேம் கொடுத்தது யாரு? ஈரானியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ஆம்பர் சொல்றாங்க, ரியலி நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்குறாங்க ஆம்பர் ட்ரீயை பார்த்து. அதுக்கு நீம் பாபா சொல்றாரு, எஸ் இன் ஹிந்தி மை நேம் இஸ் நிம். ஹிந்தியில வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் நேம். இன் இந்தியா ஐ ஹேவ் அதர் நேம்ஸ். இந்தியாவில் வந்து எனக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? நிம், லிம்பா, நிமோரி, நிம்பமோர், நிம்பே அண்ட் நிம்மு அப்படின்னு சொல்லிட்டு நீம் பாபா சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு ஆம்பர் சொல்றாங்க, யூ ஆர் சோ வெல் நோன், தட் இஸ் வண்டர்ஃபுல். ஸோ உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீம் பாபா சொல்றாரு, டியர் ஆம்பர், வி பிகம் வெல் நோன் ஃபார் வாட் வி டூ. இன்னும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கோமோ அதே மாதிரி நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு நீம் பாபா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. பீப்புள் ஃபைண்ட் அஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தட் இஸ் வை தே நோ அஸ். மக்களுக்கு வந்து நம்ம ரொம்ப உதவியா இருக்கிறதால நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீம் பாபா வந்து சொல்றாரு ஆம்பர் கிட்ட. சயின்டிஸ்ட் கால் இஸ் பிட்டர் கிரேஸ் ஆஃப் காட். சயின்டிஸ்ட் என்னன்னு அழைக்கிறாங்க அவரை? பிட்டர் கிரேஸ் ஆஃப் காட். காட் கிட்ட இருந்து வந்து ஒரு பிளெஸிங்னு அழைக்கிறாங்க. நேச்சர் கிஃப்ட் டு மேன் சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அண்ட் கிளீனஸ் பார்ட்டிங் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. கிளீனஸ் பார்ட்டிங் ட்ரீனா என்னது? அந்த இன்செக்ட் ஜெம்ஸ்லாம் வந்து கில் பண்ணதுல அதனால அப்படி சொல்றாங்க. சம் ஈவன் கால் இஸ் மேஜிக் ட்ரீ. நிறைய பேர் வந்து மேஜிக் ட்ரீன்னு சொல்றாங்க. அந்த ட்ரீ ஆஃப் த 20th century, அதே மாதிரி 20th centuryயோட ட்ரீன்னு சொல்றாங்க. இவருக்கு வந்து நிறைய பேர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஒரு குட்டி லேட்டஸ்ட் டிஸ்கஸ் இருக்கு, அது பார்த்துடலாமா? ஆம்பர் ஃபவுண்ட் மெனி ஃபேக்ட்ஸ் அபவுட் த நீம் ட்ரீ. ஆம்பர் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க? நிறைய ஃபேக்ட் கண்டுபிடிச்சாங்க நீம் ட்ரீ பத்தி. யார்கிட்ட கேட்டு? நீம் பாபா கிட்ட கேட்டு கண்டுபிடிச்சாங்க. ஃபில் அப் த ஃபேக்ட் ஷீட் பேஸ்ட் ஆன் வாட் நீம் பாபா டோல்ட் ஹர். நீம் பாபா என்னென்னலாம் சொன்னாரோ ஒரு ஃபேக்ட் ஷீட்ல வந்து ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்ணலாமா? வாங்க ஃபில் பண்ணலாம். லெட் அஸ் நோ அவர் நேம். காமன் நேம் நீம்க்கு என்ன சொல்லியிருந்தாங்க? நீம்னு சொல்லியிருந்தாங்க. யாரு கொடுத்தாங்க? ஈரானியன்ஸ் தான் கொடுத்தாங்க. கிவன் பை ஈரானியன்ஸ். பீரியட் ஆஃப் பர்த், எப்போ வந்து நீம் பிறந்துச்சு? மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ, லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துச்சு. பானட் எங்க பிறந்துச்சு? நார்த் இந்தியா ஆர் மயான்மர். ஃபவுண்டிங் எங்க கண்டுபிடிச்சாங்க? ஈரானியன்ஸ். நெக்ஸ்ட் காமன் நேம்ஸ் என்ன நீம்ஸ்க்கு? நிம், நீம், லிம்பா. நெக்ஸ்ட் நேம்ஸ் கிவன் பை சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் என்னென்ன நேம் கொடுத்தாங்க? பிட்டர் கிரேஸ் ஆஃப் காட். நெக்ஸ்ட் நேச்சர்ஸ் கிஃப்ட் டு மேன். யார் கொடுத்தாங்க? சயின்டிஸ்ட். நேம்ஸ் கிவன் பை அதர்ஸ். மற்றவங்க சாதாரண மக்கள் என்ன கொடுத்தாங்க? காமன் பீப்புள்ஸ்லாம் மேஜிக் ட்ரீன்னு சொன்னாங்க. த ட்ரீ ஆஃப் 20th century சொன்னாங்க. கொடுத்தது யாரு? கிவன் பை காமன் பீப்புள். நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு ஆம்பர் சொல்றாங்க, ஐ நோ த பீப்புள் கிளீன் தேர் டீத் வித் யுவர் ட்விக்ஸ். ஸோ மக்கள் எல்லாரும் உன்னோட மரத்தோட அந்த ட்விக்ஸ் இருக்குல்ல, அந்த குச்சி, இங்க பாத்தீங்களா குச்சி தெரியுதா, இதை வச்சுதான் பல்லுலாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் ப்ரொடெக்ட் லாட்ஸ் வித் யுவர் லீவ்ஸ். அதே மாதிரி அந்த காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த இலையை வச்சுதான் ட்ரெஸ்ஸால அவங்க உடம்ப மூடி வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சம் டைம் பேக் வென் மை பிரதர் ஹேட் மீசில்ஸ் த டாக்டர் டோல்ட் அஸ் டு புட் நீம் லீவ்ஸ். அதே மாதிரி என்னோட பிரதருக்கு மீசில்ஸ் இருக்கு. மீசில்ஸ்னா என்ன? நம்ம வீட்டுல சொல்லுவோம்ல, அம்மா வாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான். இந்த டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? நீம் லீவ்ஸ் வந்து அது மேல படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதா வந்து ஆம்பர் வந்து நீம் பாபா கிட்ட சொல்றாங்க. ஆன் ஹிஸ் பெட் அண்ட் கேன் மேக் ஹிம் லை டவுன் ஆன் டெம். இங்க பாருங்க, இப்படி படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் வந்து நீம் பாபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் வை? ஏன் அப்படி டாக்டர் சொன்னாரு, நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் வந்து நீம் பாபா கிட்ட கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு நீம் பாபா சொல்றாரு, the doctors know the neem leaves have chemical properties that destroy germs. டாக்டருக்கு வந்து நீம்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்ணும்? அந்த மிசில்ஸ்ல இருக்க அந்த ஜெம்ஸ் எல்லாம் வந்து மொத்தமா அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீம் பாபா சொல்றாரு. மிசில்ஸ் காஸ் இச்சிங் ஆல் ஓவர் த பாடி. மிசில்ஸ் வந்தா என்ன, அம்மா நமக்கு வந்துச்சுன்னா எனக்கு வந்து ரொம்ப இச்சிங்கா இருக்கும், ரொம்ப சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல, அதுதான். நீம் லீவ்ஸ் கிவ் கம்ஃபர்ட் அண்ட் do not allow germs to breed. அதே மாதிரி நீம் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஜெம்ஸ் வந்து நிறைய பரவாம இருக்கிறதுக்கு தடுக்கும். பிரீட்னா என்ன? நிறைய குட்டி போடுறது. ஓகேவா? நெக்ஸ்ட், நீம் லீவ்ஸ், bark, flowers, fruits and even roots can be used to make medicines to cure many diseases. ஸோ என்னென்னலாம் வச்சுலாம் வந்து சரி பண்ண முடியும்? லீவ்ஸை வச்சு நிறைய சரி பண்ணலாம். பார்க் அதாவது நீமோட மரப்பட்டைகள், நெக்ஸ்ட் ஃப்ளவர்ஸை வச்சு, ஃப்ரூட்ஸை வச்சு, ரூட்ஸை வச்சு, இது எல்லாம் வச்சு நிறைய டிசீஸை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு ஆம்பர் சொல்றாங்க,
எஸ், ஐ ஒன்ஸ் ஹேட் அ காஃப் அண்ட் ஐ குட் நாட் பிரீத் ப்ராப்பர்லி. எனக்கு ஒரு நாள் இரும்பல் இருந்துச்சு, என்னால் சரியாகவே இரும்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மை கிராண்ட் மதர் கியூர்ட் மீ வித் த மெடிசன் மேட் ஃப்ரம் நீம் பார்க். ஸோ எங்கள் பாட்டி வந்து அந்த நீம் பார்க், அந்த மரப்பட்டையை வச்சு, நீம்ல இருந்து மரப்பட்டையை வச்சு எனக்கு வந்து இருமல் சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் வென் மை ஃபாதர் ஹேட் இச்சிங் இன் த ஐஸ், அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கண்ணெரிச்சலாக இருக்கும் போது அவங்க வந்து காஜல் ப்ரிப்பேர் பண்ணாங்க நீம் ஃப்ளவர்ஸ்ல இருந்து, அதே மாதிரி அவருக்கு சரியாச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கு நீம் பாபா சொல்றாரு, ஓ லிட்டில் ஆம்பர், யூ நோ சோ மச். ஸோ உனக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. ரிமெம்பர், ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ, திஸ் ரெமிடிஸ் ஆர் டு பி யூஸ்ட் ஒன்லி பை த பீப்புள் ஹூ ஆர் வெல் ட்ரெயின். இது வந்து நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ணும், அதே மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லிட்டு நீம் பாபா சொல்றாரு. ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. ஆம்பர் கேட்குறாங்க, ஃபார்மர்ஸ்க்குலாம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீம் பாபா சொல்றாரு, எஸ், இஃப் த பவுடர் ஆஃப் த நீம் சீட். ஸோ நீம் சீடோட பவுடர் வந்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணா லோக்கஸ், அதாவது வெட்டுக்கிளி வர்றது வந்து சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எஸ், இஃப் த பவுடர் ஆஃப் த நீம் சீட் இஸ் மிக்ஸ்ட் இன் வாட்டர் அண்ட் ஸ்ப்ரேட் ஆன் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ், தென் லோக்கஸ் டோன்ட் ஈட் திம். ஸோ வெட்டுக்கிளி வந்து சாப்பிடாது. இஃப் இட் இஸ் யூஸ்ட் இன் ரைஸ் ஃபில், அதே மாதிரி ரைஸ் ஃபில்ல யூஸ் பண்ணாலும் வேர் வாட்டர் ரிமைன் ஸ்டாண்டிங், வாட்டர் தண்ணி வந்து ஒரே இடத்துல நிக்குது, மூவ் ஆகாம இருக்குன்னா இட் ஸ்டாப் மஸ்கிட்டோ ப்ரீடிங். அதே மாதிரி கொசுக்கள் வந்து நிறைய முட்டையிடுறதும் தடுக்குது. ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் கிராப் yield, அதே மாதிரி விளைச்சல் அதிகமாக யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இட் ஆல்சோ சேவ் த கிராப் ஃப்ரம் டெர்மிட்ஸ், அதே மாதிரி கட்டையில இருக்க பூச்சி சாப்பிடும்ல, அது சாப்பிட்றதும் தடுக்குதுன்னு சொல்றாங்க. விச் ஈட்ஸ் ரூட்ஸ் ஆஃப் த கிராப், அது வந்து என்ன சாப்பிடும்? ஸோ அந்த கிராப் இருக்குன்னா அதோட ரூட் பகுதியில இந்த பூச்சிகள் சாப்பிடுமா. அண்ட் இட் ஆல்சோ ஸ்டாப் ப்ரீடிங் ஆஃப் அதர் இன்செக்ட் தட் இட் கிராப்ஸ், அதே மாதிரி மற்ற பூச்சிங்க கிட்ட இருந்தும் இது எல்லாமே தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது தடுக்குது? நீம் சீட் பவுடர் வந்து தடுக்குது. அதுக்கு ஆம்பர் சொல்றாங்க, தட் மீன்ஸ் இஃப் யூ புட் த பவுடர் ஆஃப் நீம் சீட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதே மாதிரி அந்த நீம் சீட் எல்லாமே வந்து அந்த லைக் வந்து நிறைய யூஸ் பண்ணாம தண்ணி இருக்கும்ல, அதுல தானே கொசுக்கள் நிறைய முட்டை போடும், அதுல வந்து நம்ம போட்டா அரவுண்ட் நம்ம வீட்டுக்கிட்ட போட்டால் மஸ்கிட்டோ ஓன்ட் ப்ரீட் இன் தெம், அதே மாதிரி மஸ்கிட்டோ வந்து நிறைய முட்டைகள் போடாது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் மஸ்ட் பி காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட், இது வந்து கம்மி செலவில் முடிகிற பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு ஸ்டாப் மஸ்கிட்டோ ஃப்ரம் ப்ரீடிங், இது மாதிரி பண்ணுறதால வந்து கொசு வந்து முட்டை போடாது அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் டெல் மீ அதர் யூஸ் ஆஃப் நீம் இன் அவர் டெய்லி லைஃப், அதே மாதிரி நீம் வந்து மற்ற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் வந்து நீம் பாபாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நீம் பாபா சொல்றாரு, அஃப்கோர்ஸ் பீப்புள் சேவ் தர் ஸ்டோர்ட் கிரெயின்ஸ் ஃப்ரம் இன்செக்ட் பை ஆடிங் நீம் சீட் பவுடர் டு தெம். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து அரிசி வீட் இதெல்லாம் வச்சிருப்போம், அதில் குட்டி குட்டி பூச்சி வரும்ல, அது வராமல் இருக்க தடுக்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க? நீம் சீட் பவுடர் போட்டால் வராதான். நீம் ஆயில் இஸ் ஆல்சோ யூஸ் டு மேக் சோப்ஸ் அண்ட் டூத் பேஸ்ட், அதே மாதிரி நீம் ஆயிலை வச்சு என்ன பண்ணலாம்? டூத் பேஸ்ட் அண்ட் சோப் வந்து ரெடி பண்ணலாம். ஃபர்னிச்சர் மேட் ஃப்ரம் நீம் வுட் இஸ் நாட் ஈட்டன் பை டெர்மிட்ஸ், அதே மாதிரி கட்டையில் சாப்பிடுவோம்ல, கட்டெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த பூச்சி, அது வந்து நீம் ட்ரீல வந்து நம்ம என்னென்னலாம் சோஃபா சேர் அது மாதிரி செஞ்சோம்னா வந்து சீக்கிரம் இந்த டெர்மிட்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீம் ஆல்சோ பியூரிஃபைஸ் த, நீம் வந்து நம்ம வந்து காற்று நம்ம சுவாசிக்கிறோம்ல, அதுவே வந்து சுத்திகரிக்குதான், பியூரிஃபைஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் தேர் ஆர் மெனி குவாலிட்டிஸ் எட் டு பி டிஸ்கவர்ட், அதே மாதிரி நீம்ல இருக்க நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது நிறையவே இருக்கு. வில் யூ டிஸ்கவர் தெம் வென் யூ க்ரோ அப், அதே மாதிரி நீம் பாபா கேட்குறாரு, ஆம்பர் நீ பெருசானினா நீ இதெல்லாம் கண்டுபிடிப்பி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆம்பர் சொல்றாங்க, எஸ் நீம் பாபா, ஐ வில் தேங்க் யூ ஃபார் யுவர் டைம் டுடே, இன்னைக்கு வந்து நீங்கள் பேசுனதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் வந்து நீம் பாபாவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு நீம் பாபா சொல்கிறாரு, பிளஸ் யூ மை சைல்டு, நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீம் பாபா வந்து வாழ்த்தி அனுப்புகிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து எங்கே அடாப்ட் பண்ணியிருக்காங்க? அடாப்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பை எஸ்ஐ ஃபாரூக்கி தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நம்ம இப்போ கவர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் தாட் ப்ரொவோக்கிங். தாட் ப்ரொவோக்கிங்னா என்ன? இன்ட்ரெஸ்டிங், ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட் கிரேஸ்னா என்ன? பை காட்ஸ் கிரேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். கிரேஸ்னா என்ன? பிளெஸ்ஸிங். ட்வீக்ஸ்னா என்ன? நம்ம குட்டியாக ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம்ல, குச்சி வச்சு, வேப்ப குச்சி வச்சு, அதுதான் ஸ்மால் தின் பிரான்ச்சஸ், இந்த குச்சி வச்சு தான் நம்ம பல் விளக்குவோம். மிசில்ஸ்லாம் என்ன? அம்மா போட்டுச்சுன்னு சொல்லுவோம்ல. டிசீஸ் வித் ஃபீவர் அண்ட் ரெட் ஸ்பாட்ஸ் ஆன் ஸ்கின், அது வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம ஸ்கின்லலாம் குட்டி குட்டி டாட் டாட் ரெட் கலரில் இருக்கும், அதுதான் மிசில்ஸ். இச்சிங்னா என்ன? ஃபீலிங் த நீட் டு ஸ்க்ராச், அதே மாதிரி நமக்கு லைக் வந்து அரிப்பாக இருந்துச்சு, நம்ம வந்து லைக் வந்து கையை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல, அதுதான் இச்சிங். ப்ரீடுனா என்ன? க்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது, குட்டி போடுறது, இதுதான் ப்ரீட். நெக்ஸ்ட் லோக்கஸ்னா என்ன? ஃப்ளையிங் இன்செக்ட் தட் டேமேஜ் கிராப்ஸ், வெட்டுக்கிளி பறந்து வந்து எல்லாமே சாப்பிடும். டெர்மைட்ஸ்னா என்ன? இன்செக்ட் தட் டேமேஜ் வுட் அண்ட் பில்டிங், இந்த டெர்மைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட்ல மட்டும்தான் வரும், பில்டிங்லேயும் வரும். ஸ்டாக்னெட்னா என்ன? நாட் ஃப்ளோயிங், வாட்டர் வந்து ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறது, ஆடாமல் செய்யாமல். காஸ்ட் எஃபெக்டிவ்னா என்ன? குட் அவுட்கம் இன் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், கம்மி வேலையிலே நமக்கு வந்து நிறைய அவுட்கம் வந்து கிடைக்கிறது.
பியூரிஃபைஸ்னா என்ன? ரிமூவ் ஹார்ம்ஃபுல் பார்ட்டிகிள்ஸ். கெட்ட காத்துல இருந்து நமக்கு பியூரிஃபை பண்ணி நல்ல காத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ லெசன் முடிஞ்சாச்சு. ஒரு குட்டி லெட்டஸ் டிஸ்கஸ் பார்த்துடலாமா? ஹவ் இஸ் நேம் யூஸ்ஃபுல் டு ஃபார்மர்ஸ்? நேம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? நம்ம தான் லெசனில் பார்த்தோம்ல. சொல்லுங்க பார்க்கலாம். நீம் சீட் பவுடர் ஸ்ப்ரேட் ஆன் பிளான்ட்ஸ் ப்ரொடெக்ட் கிராப்ஸ். ஸோ நீம் சீட் பவுடர் வந்து பிளான்ட்ஸை வந்து ஸ்ப்ரே. ஹலோ ஆல், இன்னைக்கு லெசன் முடிஞ்சாச்சு. ஒரு குட்டி லெட்டஸ் டிஸ்கஸ் பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் தான். ஹவ் இஸ் நீம் யூஸ்ஃபுல் டு ஃபார்மர்ஸ்? ஃபார்மர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நீம் சீட் பவுடர் ஸ்ப்ரேட் ஆன் பிளான்ட்ஸ் ப்ரொடெக்ட் கிராப்ஸ் ஃப்ரம் லோக்கஸ்ட் அண்ட் டெர்மிட்ஸ். நீம் சீட் பவுடர் வந்து பிளான்ட்ஸில் கிராப்ஸில் வந்து லைக் வந்து ஸ்ப்ரே பண்ணால் என்ன ஆகுது? வெட்டி கிளிக்கிட்ட இருந்து, அதே மாதிரி கட்டைகள் சாப்பிட்ற பூச்சிக்கிட்ட இருந்து பாதுகாக்குது. ப்ரிவென்ட்ஸ் மஸ்கிட்டோ ப்ரீடிங் இன் ரைஸ் ஃபீல்ட்ஸ். அதே மாதிரி ரைஸ் ஃபீல்ட்ஸில் வர மஸ்கிட்டோ ப்ரீடிங் வளர்றதை வந்து தடுக்குது. அண்ட் இன்க்ரீஸ் கிராப் yield. அதே மாதிரி விளைச்சலை வந்து அதிகப்படுத்துது. நெக்ஸ்ட் பாருங்க, மென்ஷன் சம் ஆஃப் த யூசஸ் ஆஃப் த நீம் ட்ரீ. சம் ஆஃப் த யூசஸ் பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீம் ட்விக்ஸ் ஆர் யூஸ் டு க்ளீன் டீத். அதே மாதிரி நீம் ஸ்டிக்கில் வந்து அந்த குச்சியில் வந்து பல் வளர்க்குறோம். லீவ்ஸ் ப்ரொடெக்ட் கிளாத்ஸ். அதே மாதிரி நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸாகவும் இருந்திருக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு. வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் நீம் மேக் மெடிசன்ஸ். நிறைய நீமை வச்சு மெடிசன்ஸும் உருவாக்குறாங்க. நிறைய பார்ட்ஸ் ஃப்ளவர் இருக்குது, நீம் பட்டைகள் இருக்குது, அதை வச்சு உருவாக்குறாங்க. நீம் சீட் பவுடர் ப்ரொடெக்ட்ஸ் ஸ்டோர்ட் கிரெயின்ஸ் ஃப்ரம் இன்செக்ட். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அரிசி, மாவு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? இன்செக்ட் வராமல், பூச்சி பிடிக்காமல் பாதுகாக்குது. நீம் ஆயில்ஸ் யூஸ்ட் இன் சோப்ஸ் அண்ட் டூத் பேஸ்ட். அதே மாதிரி நீம் ஆயிலை வச்சு சோப்ஸ் அண்ட் டூத் பேஸ்ட் உருவாக்குறாங்க. நீம் வுட் ரெசிஸ்ட் டெர்மைட்ஸ். அதே மாதிரி கட்டைகள் சாப்பிட்ற வரல பூச்சி அதுலேருந்து தடுக்குது. அண்ட் நீம் பியூரிஃபைஸ் ஏர். அதே மாதிரி நீம் வந்து காத்தையும் வந்து சுத்திகரிக்குது. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்